எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை வச்சு புரிஞ்சுக்கிறீங்க. சும்மா என்னமோ உங்க வீட்டு வேலைக்காரியுமே நடத்தக்கூடாது. நினைச்சுக்கிட்டு இருக்காரு நீ வந்து என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வரல சரியா? போய் ஆட்டா வீட்டுல உட்காந்துருவேன் இல்ல என் அண்ணன் வீட்டுல போய் உட்காந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா உனக்கு தானே பெத்த நூறு பெத்துட்டு வந்ததுனால பிள்ளைய கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இருக்கு. சும்மா ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட அது கொஞ்சமா கிடைக்குதா? ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போனா கூட ஒருத்தர் சம்பளம் வாங்கினா கூட அவன் கூட மதிப்பான். பெரிய வேலைக்காரிகளுக்கு நடந்துக்கிற மாட்டாங்க. நம்ம வேலை பார்த்தா சம்பளம் வாங்கிட்டு வரோம்னு. இங்க என்ன எனக்கு நடக்குது? ஒரு இங்கிட்டு இருக்கிற வீட்டுல அங்கிட்டு அங்க என்ன காலி பண்ணி வீட்டுல அனைத்து ஜாமான் அட்ஜஸ்ட் பண்ணது யாரு? ஒரு ஏசி விற்பனை உடச்சு போடுறாங்க, எல்லாத்தையும் கூட்டி எழுதுறதுனா வீடு துடைக்கிறதுனா ஒரு அவ்வளவு வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பேசி என்ன யூஸ்? என்ன யூஸ்மே கிடையாது. அவ்வளவுதானா இன்னும் இருக்கா? தயவு செய்து சும்மா இருங்க. யாரு பேசி இப்ப ஏன் பல்ல காட்டுற? இப்ப ஏன் பல்ல காட்டுற? ஒரு விஷயம்னா ஒரு பொதுவா ஒரு ஆம்பளை சொல்றேன், பொதுவா ஒரு ஆண்னா ஒரு விஷயத்துல ஸ்டெடியா இருப்பாங்க. ஒரு பேச்சுனா பேச்சு ஒண்ணா இருக்கணும், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசணும். ஆனா ஒரு நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற பேசுறது நீங்க மட்டும்தான் பேசுறீங்க. நான் யாராவது என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. என் அப்பாவோ இல்ல உங்க அப்பாவோ மத்த எங்கிட்ட பேசுனீங்க ஒரு யாருமே அப்படி பேசினப்பா ஒரு தம்பி கூட அப்படி பேசி பார்த்தது கிடையாது. உனக்கு ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா ஆகாது, அதோட முடிச்சுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி பதில் பேசுறீங்க பாருங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இப்படின்னா இப்படி, அப்படின்னா அப்படி. முடிஞ்சா இருக்கா?